நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். புக் கீப்பிங் இதெல்லாம் நீட் ஃபார் அக்கௌண்டிங் அப்படின்ற பார்ட் எதுக்குன்றது தெரிஞ்சு போச்சு. புக் கீப்பிங் இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிட முடியாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி தான் வெயிட் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த நேம் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் நேம் கிடையாது, இப்படின்றதெல்லாம் அதுக்கு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தனியாக ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் போட்டு அதுக்கான டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் கீப்பிங் இஸ் தட் பிரான்ச் ஆஃப் நாலேஜ். அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப முக்கியம். இந்த டெஃபினேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம அவ்வளோ மெமரி பண்ணி படிச்சிருப்போம். ஆக்சுவலாக வழக்கமாக நம்ம புக் கீப்பிங் அப்படின்றது சொல்கிறோம், ஆனால் அதை தரவாக இப்படி தான் எழுதணும். அது மாதிரி இந்த டபுள் கோட்ஸ் போட்டிருப்பாங்க. டபுள் கோட்ஸ்னால் தரவாக படிக்கணும், அதில் ஒன்று கூட மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ புக் கீப்பிங் இஸ் த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் which tells us how to keep a record of business transaction. Bookkeeping is the branch of knowledge which tells us how to keep a record of business transactions. It is considered as an art of recording systematically the various types of transactions that occur in a business concern in the books of accounts. அப்போ bookkeeping ஒரு branch of knowledge. அப்புறம் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது பேர் தான் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் கீப்பிங்கில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டோட்டலாக ஒரு 10 அட்வான்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங் உங்கள் +1 புக்லேயே கூட அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையபிள் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் டியூஸ் அண்ட் தென் கண்ட்ரோல் ஓவர் borrowings, control over assets, ascertainment of the growth of business, ascertainment of the financial position, identifying do's and don'ts, fixing the selling price, finally taxation. ஸோ மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10மே தனித்தனியாக செக் பண்ணி பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையபிள் ரெக்கார்டு. ரிலையபிள் ரெக்கார்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் cannot be stored up in memory even in the case of small shop. The reliable record of transactions in a classified form is essential for ready reference at any time. இப்போது அண்ணாச்சியரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அட்டை பாக்கெட் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் எதனா பொருள் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், உடனே அந்த காசை என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோம், டேப் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்போல்லாம் அது கிடையாது. அந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுட்டா கூட நம்ம ஒன்று அவங்க கொடுக்கணும், இல்லை நம்ம வச்சுருக்கணும், இல்லை அவங்க வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம கரெக்டாக இப்போ இருக்க டைமில் அது பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். அது யாரும் அதை கரெக்டாக சொல்லவும் மாட்டாங்க. நான் இவ்வளோ உங்ககிட்ட கடை வச்சுட்டு போனேன்னா யாரும் சொல்கிற அந்த பழக்கம் கிடையாது. ஸோ அதுக்கு ரிலையபிள் ரெக்கார்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 days பிஃபோராக நீங்கள் ஒரு மல்லிக்கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. ஸோ இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு அவர்கிட்ட போய்ட்டு அந்த அண்ணாச்சிட்டே போய் கேட்குறீங்க, நான் நேற்று வாங்கிட்டு போனேன், என்ன பொருளுங்க வாங்கிட்டு போனேன்? அவர்னா 2 கிலோ சக்கரை வாங்கிட்டு போனீங்கம்மா, 1 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னு சொல்லுவார். ஓகே ஃபைன். இப்போ இதே ஒரு 3 வாரம் கழிச்சு இல்லை 1 மாதம் கழிச்சு அவர்கிட்டயே போய் கேட்குறீங்க. அவர்கிட்ட கேட்கும்போது ஏதோ சக்கரை ஏதோ வாங்கிட்டு போனீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதுவே ஒரு 6 மாதம் கழிச்சு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சுத்தமாக மறந்து போயிடும். இதுதான் நமக்கு என்னதான் பக்கத்துலேயே தெரிஞ்சவராக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் மெமரியில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோட் புக்கை எடுத்து நான் இந்த பர்சன் கிட்ட விஜயகுமார் அப்படின்றவங்க கிட்ட 2 கிலோ அரிசி கொடுத்துருக்கேன், 2 கிலோ சக்கரை கொடுத்துருக்கேன், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இதில் இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, நான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுறது பேர் தான் ரிலையபிள் ரெக்கார்டு. இது எதுக்குன்னா, ஒரு 2 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது கூட அந்த நோட் புக்கில் எடுத்து பார்த்தா அந்த டேட் வைஸாக எழுதியிருப்பாங்க. அந்த டேட் வைஸாக எழுதும்போது நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுதான் ரிலையபிள் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது the business is undertaken for earning profit. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன், நான் இங்கே இருக்கிறத அப்படியே சொல்ல மாட்டேன். ஸோ அதில் இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு கான்செப்டாக அப்படியே சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்றது கிடையாது, காமனாக விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டில் நடக்குதா இல்லை லாஸில் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எப்போது எண்ட் ஆஃப் த இயர், எல்லா வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த இயரில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் நடக்குதா
இல்லை லாஸ்ட்டில் நடக்குதா அப்படின்ற பார்ட் பற்றி பார்க்குறது தான் calculation of profit or loss அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் calculation of dues. ஸோ calculation of dues அப்படின்னா என்னென்னா transactions take place at a certain time. எப்போ நடக்கும்னா நமக்கு தெரியாது, பட் பேமெண்ட் மே பி மேட் சம் டைம் லேட்டர். ஸோ அந்தந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் நடத்தி முடிச்சிட்டாலும் பேமெண்ட் உடனே கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்லலாம் பொருள் வாங்குவாங்க. கிரெடிட்டில் எப்போ அப்படின்னு சொல்லி கிரெடிட்னா முதல்ல என்ன அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் போய் ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபாய் பொருள், அது 500 ரூபா கொடுத்துட்டீங்க, மீதி 500 ரூபா தரல, அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்க, சரி நாளைக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் கிரெடிட். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது சும்மா பக்கத்தில் இருக்க தெரிஞ்ச கடைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஓகே ஃபைன். இப்போ ஒரு கம்பெனியாக போகும்போதோ இல்லை ஒரு ஆஃபீஸாக போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது எழுதி வைக்குவாங்க. அது எழுதி வைக்காமல் விட்டுட்டாங்கன்னா அப்போ ஒரு மாதம் கழிச்சு, சார் நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு போனீங்க சார், ஒரு 15,000 பேலன்ஸ் இருக்கே சார் அப்படின்றது தான் calculation of dues. அப்போது பேமெண்ட் நம்ம அப்புறம் தரோம் அப்படின்னும் போது the businessman has to know how much he has to pay others. நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதுதான் calculation of dues. அப்போ அதை ஒரு காலத்தில் ஒரு டேர்மில் ஒரு அக்கௌண்டிங் டேர்மில் போட்டு ஃபாலோ பண்ணணும். இதுதான் calculation of duesன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் பாரோயிங்ஸ். பாரோயிங்ஸ்ன்றது என்னென்னா நமக்கு கடன் கொடுக்கறது இல்லை கடன் வாங்குறது, இந்த மாதிரி கணக்கு. இப்போ கண்ட்ரோல் ஓவர் பாரோயிங்ஸ்னால் மெனி பிஸ்னஸ்மேன் பாரோ ஃப்ரம் பேங்க்ஸ். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க்லேருந்து லோன் வாங்குவாங்க. அதர் சோர்சஸ்னால் என்னது, அடக்கடையிலேருந்து வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அவங்ககிட்டேருந்து வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அது பிஸ்னஸ் நடக்கும்போது எவ்வளோ வாங்கணும்னு தெரியாது. இப்போ இஎம்ஐயில் போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மாதம் மாதம் இஎம்ஐயில் அது பாட்டு லெஸ் ஆகிட்டே போகும், இது பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அதை கொடுக்க மாட்டோம், அதை மறந்துடுவோம். அப்போ அதுவும் நம்ம எவ்வளோ பாரோயிங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அது வந்து லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்டருந்து வாங்கியிருக்கோமோ அவங்ககிட்ட திரும்பியும் கொடுக்குறதா இருந்தால் பொறுப்புகள். லயபிலிட்டிஸ் அப்படின்றது பொறுப்புகள், அசட்ன்றது சொத்துக்கள். ஓகேங்களா, சரி. அப்போ hence they are called liabilities just as he must have a control over assets. அசட்ஸில் கண்ட்ரோல் இருக்கா மாதிரி he should have control over liabilities. நம்ம யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம், அந்த காசை எவ்வளோ கொடுக்கணுன்றதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் கண்ட்ரோல் ஓவர் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் அசட்ஸ். அசட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து ஒரு லேண்ட் வச்சுருப்பீங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரவுண்ட் இருக்கோ இல்லை 6 கிரவுண்ட் இருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ½ கிரவுண்ட் நீங்கள் லேண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு பிஃபோராக பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 lakhs கொடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை 40 lakhs வரைக்கும் அந்த லேண்ட் வந்து போகுது அப்படின்னா, இது ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து எவ்வளோ இருக்கும், 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்குமா, எனக்கு ஒரு 2 lakhs கொடுத்து வாங்கியிருப்பீங்க, இப்போ அதோட வேல்யூ என்ன, இப்போது 50 lakhs இருக்கும். இப்போ 50 lakhs கொடுத்து வாங்குறீங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போது நம்ம கிட்ட இருக்க கடன் எவ்வளோ அப்படின்னு தெரியும் போது நம்ம கிட்ட இருக்க சொத்தும் தெரியணும். அப்போ இன்கேஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா கூட அந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு, ஓகேங்களா, அந்த அசெட்லாம் விற்றுட்டு அந்த பிஸ்னஸை வந்து செட்டில் பண்ணும் அப்படின்ற மீனிங் தான் கண்ட்ரோல் ஓவர் அசெட்ஸ். இது பில்டிங்க்கு மட்டும் கிடையாது, லேண்டு மட்டும் கிடையாது, நீங்கள் வச்சுருக்க மிஷின், நீங்கள் வச்சுருக்க ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் என்னது, உங்கள் டேபிள், பீரோ, ஸோ இதெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் தான். இப்போ அந்த காலத்தில் ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக போகும். இப்போ வாங்குகிற ஃபர்னிச்சர் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அப்போ வாங்குகிற அந்த தீக்கூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்றிங்கன்னா அவ்வளோ காசு எடுத்துப்பாங்க. ஸோ ஈவன் புல்லட் கூட பாருங்கள், அப்போ இருந்த புல்லட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அதெல்லாம் நிறைய ரேட் போகும். ஆனால் இப்போ இருக்க புல்லட் அப்படி வர்றது கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஓவர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அசெட்மெண்ட் ஆஃப் த growth ஆஃப் பிஸ்னஸ். அப்போ growth ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, when a proprietor prepares a financial statement every year, he will be in a position to compare the statements. This will enable him to ascertain the growth of business. Thus bookkeeping enables a long range planning of business அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த growth ஆஃப் பிஸ்னஸும் ஃபினான்ஷியல் பொசிஷனும் more or less சேம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்காரு, மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, வருஷம் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லோன் எவ்வளோ எடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் காசு தரணும், இதெல்லாம் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா இதெல்லாம் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட். ஒரு ஆடிட்டர்கிட்ட எதுவுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா
அவங்க இதெல்லாம் தான் கேட்பாங்க. நீங்க போன வருஷம் எவ்வளோங்க வாங்கியிருக்கீங்க? ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா? இல்ல எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க? நீங்க எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்க? இதெல்லாம் கம்பேர் பண்ணி, செக் பண்ணி பார்க்குறது தான் யார் பார்ப்பாங்கன்னா, ஆடிட்டர் தான் பார்ப்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த குரோத் ஆஃப் பிசினஸ்க்கும், ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கும் அந்த அசர்டைன்மென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் அது சம்மந்தப்பட்டது தான். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையிங் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றத அட்வான்டேஜ் எதுக்காக? இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் என்னது? அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட அந்த புக் கீப்பிங்கோட மெரிட்ஸ். இந்த புக் கீப்பிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, இந்த 10 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் தான் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. புக் கீப்பிங் enables the proprietor to make an intelligent and periodic analysis of various aspects of the business such as purchases, sales, expenditure and income. From such analysis, it will be possible to focus his attention on what should be done and what should not be done to enhance his profit earning capacity. எதுக்கு சார் ஃபுல்லாக படிச்சிங்க? என்ன காரணம் அப்படின்னா, ஐடென்டிஃபைங் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. ஓகேங்களா? 2 தான். ஐடென்டிஃபைங் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. இப்போ எதை செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, ஓகேங்களா, இல்லை நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எது அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எது அதிகமாக போகும்னா ரெயின் கோட் நல்லா சேல் ஆகும். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ரெயின் கோட் விற்பீங்களா, இல்லை நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது அப்போ ரெயின் கோட் விற்பீங்களா? ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவீங்கன்னா, மழை பெய்யும் போது தான் ரெயின் கோட் விற்கணும். ஸோ அதான் ஐடென்டிஃபைங் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த டைமில் இதை செஞ்சால் நமக்கு ப்ராஃபிட் வரும், இது செஞ்சால் ப்ராஃபிட் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் கீப்பிங் அப்படின்றது உதவும். அது இல்லாமல் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ போயிட்டுருக்குன்றது தெரியும். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபைங் டூஸ் அண்ட் டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன் ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ் வந்து பிஸ்னஸ் மேன் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது விற்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ விற்கிறாங்க, இல்லை வந்து பிஸ்கெட்ஸே இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிஸ்கெட்ஸ் வந்து 10 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. புதுசாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறீங்க. அப்போ கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருக்க அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்கெட்டோட விலை வந்து 10 ரூபா. 10 ரூபான்னு விற்று அவங்க நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ குட் டே பிஸ்கெட் போயிட்டுருக்கு, பிரிட்டானியா பிஸ்கெட் போயிட்டுருக்கு, நிறைய டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றோம் எடுத்து. இப்போ 10 ரூபான்னு விற்ற பிஸ்கெட் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ சார் ஃபிக்ஸ் பண்ணணும் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா, 11 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் சார்? பிஸ்கெட்டு நல்லாயிருக்கும் சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா கூட அது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ யாருக்கும் தெரியாமல் நம்ம அந்த பிஸ்கெட்டை விற்றோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் இல்லாமல் விற்றோம் அப்படின்னா, அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ ஏன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வருது, என்ன காரணம்னா ரீசன் இதுதான். ஸோ அதை கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தான் அதை வாங்கி பழகுறோம். ஸோ அதுதான் ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஒரு பொருளை தெரியாமையே நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த அந்த பொருளோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, இப்போ 10 ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 10 ரூபாவில் என்ன பண்ணலாம், நீங்கள் 9 ரூபா அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை 9 ரூபா 50 காசும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, சார் எனக்கு வந்து 1 ரூபா நஷ்டமாகுது சார். ஸ்டார்டிங்கில் நஷ்டமாக தான் ஆகும். அந்த ப்ராடக்ட் நல்லா பிடிச்சிச்சு, எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்தில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, ஜஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பிஸ்னஸ் போயிடுறாங்க. இதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது ப்ராஃபிட் வரலன்ற ஒரே காரணத்தினால உடனே என்ன பண்ணிடுறாங்க, வேறு எதுக்கு மாறிடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது துணி கடையாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ மெடிக்கல் ஷாப்பே கூட பாருங்கள், நிறைய மெடிக்கல் ஷாப்பில் வந்து 10% டிஸ்கவுண்ட் தரான். ஏன்? இப்போ எல்லாருமே மெடிக்கல் ஷாப் தான் வச்சுருக்கான், எல்லாருமே எம்ஆர்பி தான் விற்கிறாங்க. ஆனால் ஒரு சில மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, மக்கள் அதிகமாக போகிறாங்க. எல்லாமே அதே மாத்திரை தான், அதே டோலோ மாத்திரை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்துல 28 ரூபா, இந்த இடத்துல 32 ரூபா. அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, 28 ரூபா எங்கே தராங்களோ அங்கே தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸிங் த செல்லிங் ப்ரைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ செல்லிங் ப்ரைஸை அந்தந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வேல்யூ. அது ரொம்ப முக்கியம். அது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். ஸோ ஃபைனலாக இருக்கிற பாயிண்ட் என்னென்னா ஒரு டேக்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இது கம்மியான டேக்ஸ் தான் போட்டிருக்கு.
பிஸ்னஸ்மேன் பே சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இப்போ ஏகப்பட்ட டேக்ஸ் வந்துருச்சு. எல்லா டேக்ஸும் கண்டிப்பாக கட்டி ஆகணும். அப்போ அந்த கட்டும்போது நம்மளோட அக்கௌண்ட்ஸை வச்சு தான் நம்ம கட்ட முடியும். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ அக்கௌண்ட்ஸ், எவ்வளோ அசெட் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பொருள் அந்த மாதத்தில் விற்றுருக்கோம், அந்த வருஷத்தில் விற்றுருக்கோம், எவ்வளோ பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் சேர்த்து போக மீதி வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம இன்கம் டேக்ஸாக கட்டுவோம். டேர்ன் ஓவரில் கட்ட மாட்டோம். இன்கம் டேக்ஸ்ன்றது டேர்ன் ஓவரில் கட்ட மாட்டோம். நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், அதுக்கு போக மீதி இப்போ கரண்ட் பில் கட்டுறது, சம்பளம் கொடுக்கறது, பொருள் வாங்குறது எல்லாமே வந்து செலவில் போயிடும். செலவு போயிட்டு நமக்கு எவ்வளோ பணம் வருதோ, கஸ்டமர்கிட்டருந்து வரக்கூடிய பணம் எல்லாத்தையும் அதுலேருந்து லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸில் தான் இந்த டேக்ஸை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சேல் பண்ணும்போது வாங்குறது சேல்ஸ் டேக்ஸ் தனியாக போயிடும். நம்ம எதனா வருமான வரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டுறது பேர் தான் டாக்ஸேஷன். இப்போ ஜிஎஸ்டின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஃபுல்லாக டேக்ஸ் கட்டி தான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேக்ஸ் தான் இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே டேக்ஸ் தான். நம்ம சாப்பிட்றதுக்கு டேக்ஸ் தான், பொருள் வாங்குறதுக்கு டேக்ஸ் தான், ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பில் கட்டுறதுக்கு டேக்ஸ் தான், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் டேக்ஸ் தான், எல்லாமே டேக்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதை மட்டும் இந்த 10 மட்டும் பார்த்துங்க. மொத்தம் இந்த 10 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த 10மே ஓரளவுக்கு அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னா என்னென்னா இந்த 10 தான் மேஜராக வரணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இங்கன்னு கிடையாது, எந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ்னாலும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர். அதனால தான் ரிசல்ட்டும் 100%